காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நேற்றையான் புக்குண்ட 2வது பாட்டோட வந்திருக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ. வேறு ஒன்றும் கதைச்சு டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ, நாங்கள் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 6. 11 மணி வரைக்கும் சௌகார்த்திகாவுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லிக்கொண்டு ஏகப்பட்ட டெலிஃபோன் அழைப்புகள். டெலிஃபோன் இருந்த இடத்துக்கு சோபாவுக்கும் அலைந்து வியர்த்து விறுவிறுத்து போனாள். அகாடமி செக்ரட்டரி நேரிலேயே புறப்பட்டு வந்து அடுத்த வாரத்தில் ஒரு பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்வதாக சொல்லிவிட்டு போனார். ஃபேக்டரியிலிருந்து 11:30 மணிக்கு புவனேஷ் டெலிஃபோனில் கூப்பிட்டான். இன்னும் அரை மணி நேரத்திலே புறப்பட்டு வர்றேன். நான் வர்றப்ப போர்ட்டிகோவில் நீ ரெடியாய் நிற்கணும். இப்பவே நான் ரெடிதான். நீங்க எப்போ வேணும்னாலும் புறப்பட்டு வரலாம். நான் சரியா 12 மணிக்கு வருவேன். வாங்க. ரிசீவரை வைத்துவிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் நுழைந்தாள் சௌகார்த்திகா. 11:45. காம்பவுண்ட் கேட்டுக்குள் அந்த ஆட்டோ வேகமாய் நுழைந்தது. யார்? நெற்றியை சுருக்கி கொண்டு சௌகார்த்திகா பார்த்த நிமிஷம் அந்த ஆட்டோ தடதடத்து கொண்டு போர்ட்டிகோவில் வந்து நின்றது. ஆட்டோவினின்றும் அரவிந்தாட்சன் இறங்கினான். கலைந்த தலை, வியர்வை பொங்கின முகம், அழுது சிவந்து போயிருந்த விழிகள். அரவிந்தாட்சனா? வாங்க. அம்மா. கண்களில் குப்பென்று நிறைந்துவிட்ட நீரோடு கைகளை கூப்பிக்கொண்டே போர்ட்டிகோ படியேறினான் அரவிந்தாட்சன். சௌகார்த்திகாவின் முகம் மாறியது. என்ன அரவிந்தாட்சன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? அரவிந்தாட்சனின் தொண்டைக்குழி அவஸ்தையாய் ஏறி இறங்கியது. அம்மா, ராணிக்கு உடம்பு ரொம்பவும் முடியாம போயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு வந்தேன். வர்றதுக்குள்ளே உடம்பு பூராவும் நீலம் பூத்த மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் பார்த்துட்டு நம்பிக்கை இல்லாம பேசுறாரம்மா. எனக்கு பயமா இருக்கு. ஆஸ்பத்திரி வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா அம்மா? பதற்றமானாள் சௌகார்த்திகா. எந்த ஹாஸ்பிட்டல்? சண்முகா நர்சிங் ஹோம். இதோ புறப்படலாம் என்றவள் பின்பக்கமாய் திரும்பி பார்த்து மருது என்று கூப்பிட்டாள். சமையலால் மருது உள்ளே இருந்து ஓடி வந்தான். அம்மா, பவ்யம் காட்டினான். ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபேக்டரியிலிருந்து இங்கே வருவாரு. நான் சண்முகம் நர்சிங் ஹோம் வரைக்கும் போயிருக்கிறதா சொல்லு. சீக்கிரமாய் வந்துடுறேன்னு சொல்லு. சரிம்மா, வாங்க அரவிந்தாட்சன், போலாம். போர்ட்டிகோவில் காத்திருந்த ஆட்டோவுக்குள் ஏறிக்கொண்டார்கள். ஆட்டோ பறந்தது. சண்முக நர்சிங் ஹோம். தன்னுடைய பிரத்யேக அறையில் டாக்டர் நடராஜன் தன் மோவாயை வலது கையால் தாங்கியிருந்தார். உச்சந்தலை வழுக்கையில் வெள்ளமாய் வியர்வை. எதிரே சௌகார்த்திகாவும் அரவிந்தாட்சனும் திகில் அப்பின முகங்களோடு உட்கார்ந்திருந்தார்கள். டாக்டர் நடராஜன் சொல்லி கொண்டிருந்தார். குழந்தை ராணியோட பிளட் ரேர் குரூப். பிளட் பேங்க்ல அந்த குரூப் பிளட் ஸ்டாக் இல்லை. சிட்டியில் இருக்கிற எல்லா நர்சிங் ஹோம்லையும் கேட்டு பார்த்துட்டேன். அந்த பிளட் கிடைக்கல. ஒரு பாட்டில் ரத்தமாவது உள்ளே போனாதான் குழந்தைக்கு ஆபத்து இல்லை. தன்னுடைய பிளட் குரூப்பை சொன்னால் சௌகார்த்திகா. நோ யூஸ். உதட்டை பிதுக்கினார் டாக்டர். புவனேஷின் ரத்த குரூப்பை சொன்னாள். டாக்டர் மறுத்தலாய் தலையாட்டினார். ராணியோட பிளட் குரூப் ரொம்பவும் அபூர்வம். நானும் எல்லா சோர்ஸ்லேயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் 1 மணி நேரத்திலே ராணிக்கு ரத்தம் கொடுத்தாகணும். பிளட் குரூப்போட ஸ்பெசிஃபிகேஷனை தர்றேன். வெளியே எங்கேயாவது முயற்சி பண்ணி பாருங்க. அரவிந்தாட்சனும் சௌகார்த்திகாவும் திகிலோடு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். கண்களில் ஏகப்பட்ட அதிரர்களை நிரப்பியபடி டாக்டரை ஏறிட்டாள் சௌகார்த்திகா. முகம் இருட்டு நிறத்துக்கு போய்கொண்டிருந்தது. மெல்லிய குரலில் சொன்னாள். டாக்டர், ராணியோட பிளட் குரூப் ஸ்பெசிஃபிகேஷனை கொடுங்க. நான் வெளியிலே ட்ரை பண்ணி 1 மணி நேரத்திலே அந்த குரூப் பிளட் கிடைக்க ஏற்பாடு பண்ணுறேன். டாக்டர் நடராஜன் பிரிஸ்கிரிப்ஷன் பேடை எடுத்து சின்ன சின்ன வாக்கியங்களாய் ராணியின் பிளட் குரூப் ஸ்பெசிஃபிகேஷனை எழுதி கொடுத்தார். அந்த சீட்டை வாங்கி கொண்டு அறை நின்றும் வேகமாக வெளிப்பட்டால் அரவிந்தாட்சன் கண்களில் வழியும் நீர்க்கோடுகளோடு அவனை தொடர்ந்தான். குரல் தழுதழுக்க கேட்டான். ரத்தம் குடைச்சிருமாம்மா? ஒரு சின்ன புன்னகையோடு அரவிந்தாட்சனை ஏறிட்டாள் சௌகார்த்திகா. நீங்க தைரியமா இருங்க அரவிந்தாட்சன். நான் இன்னும் அரை மணி நேரத்தில் ராணியோட பிளட் குரூப்ஸை சேர்ந்த ஒருத்தரை கூட்டிட்டு வர்றேன். உங்களைத்தாம்மா நம்பிட்டு இருக்கேன். போய் ராணிக்கு பக்கத்தில் இருங்க. நான் இப்போ வந்துடுறேன்.
வெளியே வந்து ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட் கேட் அருகே காலியாய் நின்றிருந்த ஒரு ஆட்டோவை அமர்த்தி கொண்டாள் சௌகார்த்திகா. எங்கம்மா போகணும்? பவளக்கார தெரு. 10 நிமிஷம். ஆட்டோ குறுகலான பவளக்கார தெருவில் ஓடி சௌகார்த்திகா சுட்டி காட்டின அந்த வீட்டின் முன்னால் தன் சத்தத்தை நிறுத்தி கொண்டது. சௌகார்த்திகா இறங்கினாள். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, இப்ப வந்துடுறேன் சொல்லிக்கொண்டே அந்த வீட்டின் முன்புறமாக போட்டு கொண்டு மேலே போன மாடிப்படிகளில் ஏறி தென்பட்ட முதல் அறை கதவை தட்டினாள். வராந்தாவில் அரை நிமிஷ அவகாசத்திற்கு பின் அந்த அழுக்கான மரக்கதவு திறந்தது. பூ போட்ட லுங்கி, வாசகங்கள் ஏதும் எழுதப்படாத டிஷர்ட், கலைந்த தலை, தூக்க கலக்கத்தில் சிவப்பான கண்கள். இந்த கோலங்களோடு அந்த இளைஞன் ஹாய் சவ் என்று ஆச்சரியப்பட்டான். வா வா, உள்ளே வா. உன் கூட ஒன்னா படிச்ச இந்த வேலையில்லா பட்டதாரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்திருக்கியே. மெனி மெனி தேங்க்ஸ். இதோ பார் கிருபாகரன், உள்ளே வர எனக்கு நேரம் இல்லை. உன்னால் எனக்கு ஒரு உதவியாகணும். அந்த கிருபாகரன் கீழ்வரிசை பற்கள் தெரிய அழகாய் சிரித்தான். ஏகப்பட்ட பாப்புலாரிட்டியில் இருக்கிற நீ என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கிறியா? செம ஆச்சரியம். எனக்கும் ஒரு நேரம். கேளு கேளு. நான் ஒரு தடவை உன்னை ஒரு மேரேஜில் சந்திச்சு பேசினேன், ஞாபகம் இருக்கா? இருக்கு. நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நான் உன்னை கேட்டப்ப கவிதை எழுதுறதா சொன்னார். அப்போ ரேர் பிளட் குரூப் டோனர்ஸ் அசோசியேஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கேம்ப்ஸ் நடத்துறதா சொன்னேன். ஆமா சொன்னேன். அந்த அசோசியேஷன் இன்னும் இருக்கா கிருபாகரன்? அது அவ்வளவு சரியாய் நடக்கல. ரத்தம் ஒரு தடவை கொடுத்தாலே செத்து போயிடுவோம்னு நினைக்கிற ஜனங்கள் கிட்ட அந்த மெம்பர்ஸினால மாரடிக்க முடியல. எனக்கு ஏற்கனவே வேலை இல்லை. கை காசு செலவழிச்சு எவன் கேம்ப் நடத்துவான்? நான் கலண்டுக்கிட்டேன். இப்போ அந்த அசோசியேஷன் சீனிவாச ராகவன்னு பேங்க் மேனேஜர் ஒருத்தர், அவர்கிட்ட போயிடுச்சு. ஆமா, இதையெல்லாம் எதுக்காக கேட்குற சௌகார்த்திகா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டை காட்டி ராணியின் இரத்த தேவையத்தை பற்றி சொன்னாள். கிருபாகரன் தன் ஆட்காட்டி விரலால் நெற்றியை கீறிக்கொண்டே கையில் இருந்த பிளட் குரூப் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தபடி கேட்டான். இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த குழந்தைக்கு ரத்தம் செலுத்தியாகணுமா? ஆமா. இப்போ நீ எதுல வந்த ஆட்டோ. இந்நேரம் போனா சீனிவாசராகவன் வீட்டில் இருப்பார். அவர்கிட்ட இந்த ஸ்பெசிஃபிகேஷனை காட்டினா அந்த பிளட் குரூப் ஆசாமியை பிடிச்சிருவார். ப்ளீஸ் சீக்கிரம் வா கிருபாகரன். வந்தேன். மேஜையின் மேலிருந்த பூட்டையும் சாவியையும் எடுத்து ரூமை பூட்டி மாடிப்படியில் தடதடுத்து ஆட்டோவுக்கு வந்தார்கள். எல்லிஸ் ரோடு என்றான் கிருபாகரன். ஆட்டோ புறப்பட்டது. அந்த சீனிவாச ராகவன் வீட்டில் இருப்பாரா கிருபாகரன்? லஞ்ச் டைம் கண்டிப்பா இருப்பார். அந்த பிளட் குரூப் அசோசியேஷன்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? ரொம்ப கம்மி. இருந்தவங்க ரொம்ப பேர் விலகிட்டாங்க. இந்த குழந்தை ராணியை பத்தி மனசுக்குள்ளே ஒரே திகிலா இருக்குது. அந்த குழந்தையோட பிளட் குரூப் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். அசோசியேஷனே பிரசிடென்ட் சீனிவாச ராகவன் சாமானியப்பட்டவர் இல்லை. நீ விஷயத்தை சொன்னதும் அவர் மெம்பர்ஸ் லிஸ்ட்டை எடுத்து பார்த்து அந்த குழந்தையோட பிளட் குரூப் யாருக்கு இருக்குன்னு பார்த்து ஆள் எங்கிருந்தாலும் உன் கூட அனுப்பிச்சு வைப்பார். ஆட்டோ எல்லிஸ் ரோடுக்குள் நுழைந்தது. கிருபாகரன் அடையாளம் காட்டின வீட்டுக்கு முன்னால் போய் நிற்க இருவரும் உதிர்ந்தன. அந்த வீட்டின் வாசற்படி ஏறினார்கள். பச்சை பட்டாணி சைஸில் இருந்த காலிங் பெல் பட்டனை கிருபாகரன் அழுத்த சீனிவாச ராகவனே வந்து கதவை திறந்தார். கதவை திறந்த சீனிவாச ராகவன் நடுத்தர வயதை தாண்டி இருந்தார். ஒடிசலான சிவப்பு முகம், சில்வர் பிரேம் போட்ட மெலிசான மூக்கு, கண்ணாடிக்குள் தெரிந்த கண்களின் கூர்மை தெரிந்தது. லேசாய் நரைத்த கிராப், தலை கலைந்து போயிருந்தது. அட கிருபாகரன் வாங்க என்றார். உள்ளே போனார்கள். வீடு பளிச்சென்ற டிசம்பர் பூச்சில் இருந்தது. டிவி, ஃப்ரிட்ஜ் என்று வசதிப்பட்டார். 3 பேரும் நாட்காலிகளில் சரிந்ததும் கிருபாகரனின் சீனிவாச ராகவனிடம் கேட்டார். சார், இவங்களை உங்களுக்கு தெரியுதா? சீனிவாச ராகவன் சௌகார்த்திகாவை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு இவங்களை நான் எங்கோ பார்த்திருக்கிறேன் என்றார். எங்கே சொல்ல தெரியல, பட் ஃபேமிலியர் ஃபேஸ். இவங்க மிஸ்ஸஸ் சௌகார்த்திகா, ஃபேமஸ் பரதநாட்டிய டான்சர். சீனிவாச ராகவன் சந்தோஷமாகி இஸ் இட் கிளாட் டு மீட் யூ என்று கைகளை குவித்தார். சௌகார்த்திகாவும் கைகளை குவிக்க கிருபாகரன் சொன்னான், நீங்க சந்தோஷப்பட்டா மட்டும் போதாது சார், அவங்களுக்கு நீங்க ஒரு ஹெல்ப்பும் பண்ணணும். சொல்லுங்க, சௌகார்த்திகா சொன்னாள். சொல்லிவிட்டு கையில் இருந்த பிரிஸ்கிரிப்ஷனையும் அவரிடம் கொடுத்தாள். அதை வாங்கி பார்த்த சீனிவாச ராகவன் மெல்ல சிரித்தார். என்ன சார் சிரிக்கிறீங்க?
கேட்ட கிருபாகரனுக்கு பதில் சொல்லாமல் தான் உட்கார்ந்த நாற்காலியை விட்டு எழுந்தார் அவர். வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். குழந்தை ராணியோட பிளட் குரூப் கிடைச்சிருச்சு. சார்? வாங்க, ராணியோட பிளட் குரூப் தான் எனக்கும். சரியாய் 1 மணி நேரம். சீனிவாச ராகவனின் ரத்தத்தை வாங்கி கொண்ட ராணியின் உடம்பு மெல்ல மெல்ல பழைய பிரகாசத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்க, அரவிந்தாட்சனின் கைகூப்பலையும் டாக்டரின் "யூ ஹாவ் டன் அ குட் ஜாப் மிஸ்ஸஸ் சௌகார்த்தி" என்கிற பாராட்டையும் புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு வெளியே வந்து பக்கத்து அறையில் அசதியாய் படுத்திருந்த சீனிவாச ராகவனுக்கும் அருகே உட்கார்ந்து ஏதோ பேசிக்கொண்டிருந்த கிருபாகரனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நெற்றியில் துளிர்த்த வியர்வையோடு ஆட்டோ பிடித்து தன் பங்களா போய் சேர்ந்த போது மணி 1:50. புவனேஷ் ஃபேக்டரியிலிருந்து திரும்பினதுக்கு அடையாளமாய் போர்டிகோவில் கார் நின்றிருந்தது. ஹாலில் இருந்த சோஃபாவில் புவனேஷ் உட்கார்ந்து எதிர்ப்புற சுவரை பார்த்தபடி ஒருவித எந்திரத்தனமாய் சிகரெட்டை புகைத்து கொண்டிருந்தான். வேகமாய் அவனை நெருங்கினாள் சௌகார்த்திகா. "சாரிங்க." அவன் திரும்பி கூட பார்க்காமல் கண்களில் தெரியும் கோபத்தோடு புகைவிட்டான். "ரொம்ப கோபம் போலிருக்கு." சோஃபாவை சுற்றி கொண்டு அவன் எதிராக வந்து உட்கார்ந்தாள் சௌகார்த்திகா. "பாவங்க அந்த குழந்தை, திடீர்னு ரத்தம் செலுத்தணும்னு சொல்லிட்டாங்க. குழந்தையோட ஃபாதர் அரவிந்தாட்சன் பதறிக்கிட்டு வந்து சொல்றப்போ நான் எப்படிங்க போகாம இருக்க முடியும்? அந்த குழந்தை ஆபரேஷன் முடிஞ்சு குணமாகி வரணும்னு தானே நான் டான்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்தேன். சமூக சேவை முடிஞ்சுதா, இல்லை இன்னும் பாக்கி இருக்கா?" ஆஸ்ட்ரேயில் சிகரெட்டை தேய்த்து விட்டு அவள் பக்கமாய் திரும்பினான். சௌகார்த்திகா தன் மோவாயை தாங்கிக் கொண்டு புவனேஷையே உருண்டு பார்த்தாள். "என் மேல கோபங்களா?" அவனுடைய கையை பற்ற போனாள். விருட்டென்று கையை தட்டிவிட்டு எழுந்தான் புவனேஷ். "அதுக்குள்ளே ஏன் திரும்பி வந்துட்ட? ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே படுத்திருக்கிற யார் யாருக்கு என்னென்ன பிளட் குரூப் வேணுமென்று கேட்டு அவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வர்றது தானே. ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நாம 2 பேரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தால் இந்நேரம் அந்த குழந்தை பலியாகி இருக்கும். சாவை தடுத்து நிறுத்துவதற்காகவே நீ ஸ்பெஷல் அவதாரம் எடுத்து வந்திருக்கியா என்ன?" அவுக்கை சொடுக்கின மாதிரி கேள்வி கேட்டவனை நிஷ்டூரமாய் பார்த்தாள் சௌகார்த்திகா. "ஒரு குழந்தையோட உயிரை விட ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுதான் உங்களுக்கு பெருசா போச்சா? யாருக்குமே மனசுல கொஞ்சமும் ஈரமோ மனிதாபிமானமோ இல்லையா? உனக்கு வர வர வாய் அதிகமாயிடுச்சு. ஊர்ல உன்னை 4 பேர் பாராட்டினதும் தலைக்கணமாயிடுச்சு. உன்னை இப்படியே விட்டால் துளுத்து போயிடுவ. வர்ற ஞாயிற்றுக்கிழமை நீ கலந்துக்க போற டான்ஸ் ப்ரோக்ராம் தான் உன்னோட கடைசி ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் நீ காலில் சலங்கையே கட்டக்கூடாது. அதை மீறி நீ ஆடுவேன்னு அடம் பிடிச்சா சின்ன சிரிப்போடு கேட்டாள் சௌகார்த்திகா. "நீயும் நானும் விவாகரத்துக்கு கோட்டுப்படி ஏற வேண்டியிருக்கும்." புவனேஷின் வார்த்தையில் அடிபட்ட சௌகார்த்திகா சட்டென்று கண்களில் நீர் திரண்டு அவனையே பார்த்தாள். "ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ஏன் யூஸ் பண்றீங்க? நான் இனிமேல் ஆடக்கூடாது, அவ்வளவுதானே?" "ஆமாம், நான் ஆடல. போதுமா? அந்த ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராமுக்கு மட்டும் போயிட்டு வந்துரு." "அது மட்டும் எதுக்கு?" "அதுவும் வேண்டாம். நீங்களே போய் அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வந்துடுங்க." "வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்க வேண்டாம். உன்னோட பரதத்துக்கு நிறைவு விழாவா அந்த டான்ஸை வச்சுக்க. டான்ஸ் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வர்ற வழியிலேயே சலங்கையையும் வீசிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் சலங்கை சத்தம் கேட்டால் நான் மிருகமாயிடுவேன்." கண்களில் கோபம் தெறிக்க புவனேஷையே பார்த்தாள் சௌகார்த்திகா. "என்ன முறைக்கிற? என்ன சொன்னீங்க? நான் சலங்கையை வீசி எறியணுமா?" "ஆமாடி. இன்னைக்கு உங்களுக்கும் அந்த சலங்கை துச்சமாய் தெரியலாம். ஆனால் நாளைக்கு நீங்க அந்த கையில எடுத்துட்டு வந்து ஆடுன்னு சொல்லி என்கிட்ட கொடுப்பீங்க. அது என்னைக்குமே நடக்காது. நடக்கத்தான் போகுது. என்ன சபதம் போடுறியா?" "சபதம்னே வச்சுக்கலாம். நீங்க சொன்ன அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நான் கால் சலங்கை கட்டுற கடைசி நாள். அதுக்கப்புறம் நான் கட்ட மாட்டேன். நீங்களா வந்து என் காலை தொட்டு அந்த சலங்கை கட்டிவிட்ட நாள் வரும். அது வரைக்கும் காத்துட்டு இருப்பேன்." வார்த்தைகளில் அனலை தவறவி கக்கி விட்டு விருட்டென்று எழுந்து உள்ளே போனாள் சௌகார்த்திகா. அத்தியாயம் 7. அமிலம் தடவிய வார்த்தைகளை ஒருத்தருக்கொருத்தர் தாராளமாய் உபயோகித்து கொண்டதில் சௌகார்த்திகாவுக்கும் புவனேஷிற்கும் மத்தியில் ஏராளமான கோபம் இருந்தது.
சனிக்கிழமை ராத்திரி பூராவும் ஒரே கட்டிலில் முதுகை காட்டிக்கொண்டு படுத்திருந்தார்கள். டெலிபோன் மணி அடித்தபோது 2 பேரும் ரிசீவரை எடுக்காமல் வீம்பு காட்ட டெலிபோன் தொண்டை காய்ந்து அலறுவதை நிறுத்தி கொண்டது. நடுநிசிக்கு மேல் புவனேஷ் சன்னமான குரட்டையோடு தூங்கிவிட தூக்கம் பிடிக்காத சௌகார்த்திகா எழுந்து உட்கார்ந்து ஜன்னல் வழியே ஆகாயத்தில் தெரிந்த நட்சத்திர கூட்டத்தை வேடிக்கை பார்த்தாள். 3 மணி சுமாருக்கு அவளுக்கே தெரியாமல் தூக்கம் பின்பக்கமாய் வந்து கண்களை பொத்த தூங்கி போனாள். 6 மணிக்கு எதிர் வீட்டு ரேடியோ வந்தே மாதரம் பாட விழித்து கொண்டாள். சட்டென்று அந்த மாற்றத்தை உணர்ந்தாள். புவனேஷ் அவளுக்கு வெகு நெருக்கமாய் படுத்து அவளுடைய இடுப்பில் கை போட்டிருந்தான். வேறொரு சமயமாயிருந்தால் புவனேஷின் அந்த செயலுக்காக வெட்கமாய் முறுவலித்து தூங்கிக் கொண்டிருக்கும் அவனுடைய நெற்றியில் மெல்ல முத்தமிட்டிருப்பாள். ஆனால் இப்போது புவனேஷின் அந்த செய்கை அவளுக்கு எரிச்சலை கிளப்பியது. லேசான அருவருப்போடு அவனது கையை தன்னுடைய இடுப்பு நின்று அகற்றி விட்டு எழுந்தாள். ஜன்னலுக்கு வெளியே ஜனவரியின் பனிப்புகை சாம்பிராணி போட்டுவிட்ட மாதிரி தெரிய கிழக்கு படுக்கையில் மேகப்போர்வையை போர்த்தி கொண்டு சூரிய குழந்தை இன்னமும் தூங்கி கொண்டிருந்தது. சௌகார்த்திகா குளித்து முடித்து காபி டம்ளரோடு மறுபடியும் படுக்கை அறையில் நுழைந்த போது புவனேஷ் எழுந்து உட்கார்ந்து இந்து பேப்பரை பிரித்து ஷேர் மார்க்கெட் நிலவரங்களை ஒரு டயரியில் குறித்து கொண்டிருந்தான். உதட்டில் சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. அவனுக்கு முன்னால் இருந்த டீபாயில் காபி டம்ளரை வைத்தாள். அவன் மௌனமாய் எடுத்து கொண்டு உறிஞ்சினான். அவனையே பார்த்தபடி நின்றிருந்த சௌகார்த்திகா என்று தொண்டையை கனைத்தாள். என்ன என்பது போல் ஏறிட்டான் அவன். நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். கார் எடுத்துட்டு போறேன். காரா? அந்த கோயிலுக்கு? எந்த கோயிலுக்கு போற? கேட்டுக்கொண்டே சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் தேய்த்தான். ராமலிங்க சௌடேஸ்வரி கோயில். சரி சரி, போயிட்டு எப்ப வருவ? எனக்கு 8 மணிக்கெல்லாம் கார் வேணும். பிப்ரவரியில் நடக்க போகிற இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் சேர்மன் போஸ்டுக்கு நான் நிற்க போறேன். ஓட்டுக்காக மெம்பர்ஸை கேன்வஸ் பண்ணணும். 7 மணிக்கெல்லாம் வந்து விடுவேன். சீக்கிரமாய் போயிட்டு வா, எரிச்சலான குரலில் சொல்லிவிட்டு மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டுக்குள் நுழைந்தான் புவனேஷ். சௌகார்த்திகா மெல்ல நடந்து அறையை தாண்டும் சமயம் டெலிபோன் வீறிட்டது. போனில் யாரென்று பார்க்கிற ஆவலில் போய்கொண்டிருந்த சௌகார்த்திகா நின்றாள். ஹலோ. ஓ, சாலிகிராமம் கோயில் கமிட்டியா? என்ன விஷயம் சொல்லுங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் தானே, கண்டிப்பா வருவா. தாராளமாய் நம்பி ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டாள். 7,000 ரூபாயை கை நீட்டி முள்ளங்கி பத்தையாட்டம் வாங்கி இருக்கோமே. 101% கண்டிப்பா வருவா. நானே கார்ல கொண்டாந்து டிராப் பண்ணிடுறேன். போதுமா? ரிசீவரை டொக்கண்டு வைத்து விட்டு கதவருகே நின்றிருந்த சௌகார்த்திகாவை ஏறிட்டான் புவனேஷ். சாலிகிராமம் கோயில் கமிட்டியிலிருந்து பேசுறாங்க. 7 மணிக்கு நீ அங்கே போயிடணுமாம். நீ கண்டிப்பா வருவான்னு சொல்லியிருக்கேன். கடைசி நிமிஷத்துல எதையாவது காரணம் காட்டி போகாமல் இருந்துடாதே. அப்புறம் போறேன். போதுமா? சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது உங்ககிட்ட சலங்கை இருக்கக்கூடாது. நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். 8 மணிக்கு எனக்கு கார் வேணும். கிடைக்கும். ஆத்திரம் தீர்க்கும் குரலில் பளிச்சென்று சொன்ன வார்த்தைகளை உதிர்த்தி விட்டு மேசை மேலிருந்த தேங்காய் பழ கூடையை எடுத்தபடி போர்ட்டிகோவில் நின்றிருந்த காரை நோக்கி போனாள் சௌகார்த்திகா. கிழக்கில் பெங்களூர் தக்காளி சூரியன் புறப்பட்டு கொண்டிருந்தான். ஐயா ஆண்டி என்றாள் ராணி. கைகளை தட்டி பரவசித்தாள். விசிலடித்து கொண்டிருந்த பால் குக்கரை துணியால் பற்றி கீழே இறக்கி கொண்டிருந்த அரவிந்தாட்சன் திரும்பி பார்த்து சந்தோஷமானான். குட் மார்னிங். இவ்வளவு ஏர்லி மார்னிங்ல நான் உங்களை எதிர்பார்க்கலம்மா. ப்ளீஸ் கம், உள்ளே வாங்கம்மா. உள்ளே வந்தாள் சௌகார்த்திகா. சௌடேஸ்வரி கோயிலுக்கு போனேன். ராணி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நேரா வர்றேன். ராணி இங்க வாம்மா. குழந்தையை கூப்பிட்டு நெற்றியில் குங்குமத்தையும் மஞ்சளையும் பூசி விட்டாள். துளசியை கிள்ளி வாயில் வைத்தார். உட்காருமா. நெகிழ்ச்சியோடு நாட்காலியை இழுத்து போட்டான் அரவிந்தாட்சன். சாரி அரவிந்தாட்சன், எனக்கு உட்கார நேரமில்லை. அவருக்கு கார் வேணும். வெளியிலே புறப்பட்டு போக காத்துட்டு இருப்பார். நாளைக்கு காலையிலே ஏர்போர்ட்டுக்கு என்னால் வர முடியுமோ முடியாதோன்னு தான் இவ்வளவு காலையிலே வந்தேன்.
நீங்க சிரமப்பட்டு வரணும்னு அவசியம் இல்லையம்மா. ராணியை நீங்க நினைச்சுக்கிட்டாலே போதும். நான் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் வீட்டில் இருப்பேன். ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அரவிந்தாட்சன். புன்னகையோடு தலையாட்டினான் அரவிந்தாட்சன். சௌகர்ணிகா ராணியின் கன்னத்தை மெல்ல தட்டினாள். ஆப்ரேஷன் முடிஞ்சு இந்த குட்டி ராணி அமெரிக்காவிலிருந்து திரும்புறப்போ ஆன்டி ஏர்போர்ட்டுக்கு வருவேனாம். ஓகே? ராணியின் பெரிய கண்களில் வியாதியின் சோர்வையும் மீறிக்கொண்டு சந்தோஷ பளிச்சிடல்கள் தெரிந்தன. ஆன்டி, நான் அமெரிக்காவிலிருந்து வர்றப்போ உங்களுக்கு என்ன வாங்கி வரட்டும்? சிரிப்பு. சிரிப்பா? ராணி சிரித்தாள். நீ இப்ப சிரிக்கிறியே, அந்த சிரிப்பை நீ வாங்கிட்டு வரணும். ஏர்போர்ட்டுக்கு உன்னை வரவேற்க வர்றப்ப ஆண்டின்னு நீ சிரிச்சுக்கிட்டே வரணும். அவளுடைய முகத்தை வருடி கொடுத்து விட்டு புறப்பட்டாள். காரை விட்டு இறங்கும் போதுதான் சௌகார்த்திகா கவனித்தாள். போர்ட்டிகோவில் கொஞ்சம் தள்ளி அந்த சாக்லேட் நிற கார் நின்றிருந்தது. இது யோசித்த போது கோபிநாத் கார் என்றது சௌகார்த்திகாவின் மூளை பிரதேசம். கையில் பூக்கூடையோடு உள்ளே நுழைந்தாள். ஹாலில் போட்டிருந்த சோஃபாவில் அருகருகாய் உட்கார்ந்து புவனேஷும் கோபிநாத்தும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சௌகார்த்திகாவை பார்த்ததும் கோபிநாத் எழுந்து நின்றான். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் சௌகார்த்திகா. குட் மார்னிங். வந்து நேரமாச்சா மிஸ்டர் கோபிநாத்? நீங்க கோயிலுக்கு புறப்பட்டு போன 5 நிமிஷத்திலேயே நான் வந்துட்டேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாலே ஒரு நல்ல நியூஸை கொண்டு வருவீங்க. இன்னைக்கும் காலையில வந்திருக்கீங்க. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? புவனேஷ் குறுக்கிட்டான் புன்னகையோடு. நானே சொல்றேன் சௌகார்த்தி, வர்ற பிப்ரவரியில நடக்க போற எங்க இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் சேர்மன் போஸ்டுக்காக நான் கண்டஸ்ட் பண்ண போற விஷயம் உனக்கு தெரியும். எனக்கு போட்டியா கோபிநாத் நிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா கோபிநாத் இப்போ மனசு மாறி போட்டியிலிருந்து விலகி அன்னபோஸ்டா என்னை செலக்ட் பண்ணி விட்டார். அடுத்த வார கமிட்டி மீட்டிங்கில் இதை பத்தி பேச போகிறார். சௌகார்த்திகா செயற்கையாய் புன்னகை செய்தாள். சாயந்தரம் 5 மணிக்கே ஆகாயம் அழுக்கு நிற மேகங்களை கும்பலாய் சேர்த்து கொண்டு மழை பெய்யலாமா வேண்டாமா என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது. சில முரட்டு மேகங்கள் சூரியனை அமுக்கி அவனுடைய வெளிச்சப்பரங்களை தட்டியிருந்ததில் மேற்கு வானமும் கருப்பு டிஸ்டம்பர் அடித்த மாதிரி இருட்டாயிருந்தது. சௌகார்த்திகா ஆகாயத்தை கவலையாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே டெலிஃபோன் கிணுகிணுத்தது. ரிசீவரை எடுத்தாள். கம்பெனியிலிருந்து புவனேஷ் பேசினான். சௌகார்த்தி, நான் சரியா 6 மணிக்கு வர்றேன். நீ ரெடியாயிரு. என்னங்க? சொல்லு. மழை வர்ற மாதிரி இருக்கு. மழை வராது. இது வெறும் ஊமை மேகம்தான். அப்படியே மழை வந்துட்டாலும் பெருசா இருக்காது. ட்ரிஸ்லிங்காகத்தான் இருக்கும். புறப்பட ரெடியாயிரு. சரிங்க. மறுமுனையில் ரிசீவரை கவிழ்த்து விட்டான் புவனேஷ். சௌகார்த்திகாவும் ரிசீவரை சாத்தி விட்டு போர்ட்டிகோவுக்கு வந்து நின்று ஆகாயத்தை பார்த்தாள். ஒவ்வொரு மேகமும் நிறைமாத கர்ப்பிணி மாதிரி அசைந்து தொட்டால் பொத்துக்கொண்டு சோவென பெய்துவிடக்கூடிய சாத்தியத்தில் இருந்தது. இதுவா ஊமை மேகம்? கன்னத்தில் காய்பதித்து போர்ட்டிகோ வராந்தாவிலேயே நாட்காலி ஒன்றில் சாய்ந்து கொண்டாள் சௌகார்த்திகா. வினாடிகள் கூட்டமாய் செத்து நிமிஷங்கள் வேகமாய் பிறந்து கடிகார முட்களை துரத்தியது. மணி 6:05. வருவதாக சொன்ன புவனேஷை காணோம். 6:10. டெலிஃபோனை சமீபித்து ரிசீவரை எடுத்து கம்பெனி நம்பரை டயலில் சுழற்றினாள். என்கேஜ் டோன். மறுபடியும் முயற்சித்தாள். திரும்ப என்கேஜ் டோன். சலிப்போடு ரிசீவரை வைத்துவிட்டு வாட்சை பார்த்தாள். 6:20. போர்ட்டிகோவுக்கு வந்து கார் வருகிறதா என்று ரோட்டை எக்கி பார்த்தாள். ரோடு வெறிச்சோடி கிடக்க ஒரு சைக்கிள் ரிக்ஷா மட்டும் பெய்ய போகும் மழைக்கு பயந்து வேகமாய் போய்கொண்டிருந்தது. சௌகார்த்திகா காத்திருந்தாள். மணி 7 போது உள்ள டெலிஃபோன் கூப்பிட்டது. அத்தியாயம் 8. சௌகார்த்திகா துள்ளலாய் ஓடிப்போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ குரல் கொடுத்தாள். மறுமுனையில் புவனேஷ் பேசினான். சௌகார்த்திகா. அவன் குரலை கேட்டதுமே ஆத்திரமானாள். என்னங்க இவ்வளவு சாவகாசமா போன் பண்றீங்க? மணி எவ்வளவு தெரியுங்களா? 7. நீங்க எப்ப வந்து என்னை கூட்டிட்டு போறதாம்? சாரி சௌகார்த்திகா, கம்பெனியோட கியர் செஷன்ல ஒரு மேஜர் ரிப்பேர்.
டெக்னீஷியன்களை நானும் டிஸ்கஷனில் உட்கார்ந்துட்டதுல உன்னையும் அந்த டான்ஸ் ப்ரோக்ராமையும் மறந்துட்டேன். சௌகார்த்திகாவின் உடம்பில் பாய்ந்து கொண்டிருந்த மொத்த ரத்தமும் கொதிநிலைக்கு போய்விட்டு இயல்புக்கு வந்தது. அந்த மனுஷனிடம் ஆத்திரத்தை காட்டி பிரயோசனமில்லை. சரி, இப்போ புறப்பட்டு வர்றீங்களா? சாரி, என்னால் இப்போ வர முடியாது திடுக்கிட்டாள். அப்புறம் நான் எப்படி டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போறது? காரை அனுப்பிச்சு வைக்கிறேன். டைம் ஆஃபீஸ் கிளாக் ஒரு குருமூர்த்தி காரை ஓட்டிட்டு வருவான். அவன் கூட போயிட்டு வந்துடு. சில வினாடிகள் பேசாமல் மௌனம் காட்டினாள் சௌகார்த்திகா. மறுமுனையில் புவனேஷ் கேட்டான், என்ன பேச்சே காணோம்? காரை அனுப்பி வைங்க. ப்ரோக்ராமுக்கு நானே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறேன். குருமூர்த்தி வேண்டாமா? வேண்டாம். ராத்திரியிலே தனியாய் போய்விட்டு வந்து விடுவியா? மழை வேற வர்ற மாதிரி இருக்கே. மழை வராதுங்க, எல்லாமே ஊமை மேகம். சௌகார்த்திகாவின் வார்த்தையில் அடிபட்ட புவனேஷ் எரிச்சலாகி சொன்னான், சரி சரி, காரை அனுப்பிச்சு வைக்கிறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துடு. சீக்கிரமா வர முடியாதுங்க, எப்படியும் மணி 10 ஆயிடும். சரி சரி, பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காதே. கார் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வரும். புறப்பட ரெடியா இரு. நான் ரெடியாத்தான் இருக்கேன் சொல்லிவிட்டு ரிசீவரை சாத்தினாள் சௌகார்த்திகா. டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வேண்டிய மெட்டீரியல் சூட்கேஸோடு போர்டிகோ வாசலுக்கு வந்தாள். வடக்கு பக்கமாக எங்கேயோ பித்து வாங்கி கொண்டிருந்த மழை ஈரக்காற்றை மட்டும் தெற்கு பக்கமாக அனுப்பி வைக்க சௌகார்த்திகா மறுபடியும் கவலையோடு வானத்தை அண்ணாந்து பார்த்தாள். சாம்பல் நிற மேகங்கள் மந்தையா நகர்ந்து கொண்டிருந்தன. சரியாய் 7:20க்கு கார் ஹெட்லைட் வெளிச்சத்தோடு போர்டிகோவில் வந்து நிற்க கம்பெனி டைம் கீப்பர் குருமூர்த்தி பவ்யமாய் கீழே இறங்கி வந்தான். ஐயா உங்க கூடவே போயிட்டு வரும்படி சொன்னாரம்மா. வேண்டாம், காரை நானே டிரைவ் பண்ணிக்கிறேன். நீ ஆட்டோ ஏதேனும் பிடிச்சு கிளம்பி கம்பெனிக்கு போயிடு. துணைக்கு யாரும் இல்லாம? சௌகார்த்திகா வெடித்தாள். எனக்கு ஒன்றும் ஆயிராது. உன்னோட கம்பெனி முதலாளியே பயப்படாமல் இருக்க சொல்லு. சௌகார்த்திகா எக்மோர் சிக்னலை தாண்டினாள். மழை கொட்டி கொண்டிருந்தது. அந்த பகுதியின் ரோட்டோர சோடியம் வேப்பர் விளக்குகள் இறுக்கமாய் கண்களை மூடியிருக்க சாலை நெடுக ஒரு தற்காலிக இருட்டு பரவியிருந்தது. காரின் ஹெட்லைட்டுகள் வெளிச்சத்தை கொட்டி இருட்டை கழுவி கொண்டு போக வைப்பர்கள் முன்புற கண்ணாடியில் பட்ட மழை துளிகளை போ என்று விரட்டி கொண்டிருந்தன. இந்த மழையில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குமா நடக்காதா? எவ்வளவு மழை கொட்டினாலும் சரி, ஆடியே தீருவது. மனதில் பீறிட்ட ஓர் ஆத்திரத்தோடு ஆக்சிலேட்டரை மிதித்தாள் சௌகார்த்திகா. அடுத்த வினாடி காரின் என்ஜின் பகுதியிலிருந்து கரகரவென்று மணலை கொட்டிய மாதிரி ஏதோ சத்தம். கார் தானாகவே நிற்க ஆரம்பித்தது. என்னவாயிற்று? மறுபடியும் ஆக்சிலேட்டரில் கால் பதிக்க உர் என்றது கார். காரை ரோட்டோரமாய் ஒதுக்கின சௌகார்த்திகா சட் சட் என்று காரின் மண்டையிலும் பேனட்டிலும் விழுந்து கொண்டிருந்த மழை துளிகளை பொருட்படுத்தாமல் கீழே இறங்கினாள். தெருவில் ஹெட்லைட் வெளிச்சத்தோடு ஒரு கார் வருவது தெரிந்தது. ரோட்டின் நடுவே பெய்கின்ற மழையில் ஒரு தேவதை மாதிரி நின்று கையை அசைக்க அந்த கார் வேகம் மட்டுப்பட்டு அவள் அருகே வந்து நின்றது. காரின் கதவருகே குனிந்தவள் உள்ளே இருந்த நபரை பார்த்ததும் ஒரு குபீர் சந்தோஷத்துக்கு போனாள். மிஸ்டர் கோபிநாத், நீங்களா? கோபிநாத்தும் ஆச்சரியமாகி கீழே இறங்கினான். என்ன மிஸ்ஸஸ் சௌகார்த்திகா, இந்த நேரத்துல இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க? கார்ல என்னமோ ட்ரபிள், திடீர்னு நின்றுடுச்சு. எஸ் இட், வாங்க பார்க்கலாம் என்று சொன்னவன் தன் காருக்குள் தலையை நுழைத்து டேஷ்போர்ட்டில் இருந்த அந்த சின்ன டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டான். மழையில் நனைந்து கொண்டே சௌகார்த்திகாவின் காரை நோக்கி போனான். பேனட்டை திறந்து கொண்டே கேட்டான், நீங்க மட்டும் தனியா எங்க போயிட்டு இருக்கீங்க? சாலி கிராமத்துல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம். நீங்க மட்டும் தனியாவா போறீங்க? மிஸ்டர் புவனேஷ் உங்க கூட வரல? ஏன்? என்னைக்குமே அவருக்கு என்னை காட்டிலும் பிஸ்னஸ் தான் பெருசு. டான்ஸ் ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கே நான் போயிருந்திருக்கணும். லேட் ஆயிடுச்சு. போதாக்குறைக்கு இப்போ கார் வேற மக்கர் பண்ணுது. கோபிநாத் கையில் இருந்த பென்டாச்சை ஒரு சின்ன வெளிச்ச வட்டத்தோடு உமிழ அதன் வெளிச்சத்தில் காரில் நோயை தேடினான். வெளிச்ச வட்டம் அங்குலம் அங்குலமாக தத்தி தத்தி நகர அட என்று நிமிர்ந்தான் கோபிநாத். என்னாச்சு? ஃபேன் பெல்ட் அருந்துடுச்சு. முகத்தில் அடித்த மழையை கையால் தடுத்து கொண்டே கோபிநாத் சொல்ல திக்கன்று நிமிர்ந்தார் சௌகார்த்திகா. என்னங்க பண்றது? புது பெல்ட் வாங்கி போடணும். எங்கே கிடைக்கும்? இன்னைக்கு சண்டே, ஆட்டோமொபைல்ஸ் கடைங்க சாத்தி இருக்கும். பட் நோ ப்ராப்ளம், என்னோட வீட்டுக்கார் ஷெட்ல ஒரு புது ஃபேன் பெல்ட் இருக்குது.
கொண்டாந்து மாட்டிடலாம். நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் போய் பெல்ட்டை கொண்டாந்துடுறேன். நேரமாகுமா? எப்படியும் 15 நிமிஷம் ஆயிடும். உங்களுக்கு கார்ல உட்கார்ந்திருக்க பயமா இருந்தால் காரை லாக் பண்ணிட்டு என் கூட வாங்க. அந்த ஏரியா ஒரு மாதிரி பட்ட ஏரியா. மழை பெய்யுற இந்த இருட்டுல நீங்க தனியாய் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு அவ்வளவு உசிதமாய் படவில்லை. வாங்க, என்னோட வீட்டுக்கு நீங்க வந்த மாதிரியும் இருக்கும். என்னோட அம்மாவுக்கும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். வீட்டுல அம்மா இருக்காங்களா? ஆமா. இருங்க, காரை லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். சௌகார்த்திகா வேக வேகமாய் போய் காரின் கதவுகளை அரைந்து சாத்தி முன்புறமாய் லாக் செய்து திரும்பினாள். மழை லேசாய் பெய்து கொண்டிருந்தது. கோபிநாத் தன் காரின் பின்கதவை திறந்துவிட சௌகார்த்திகா உள்ளே பரவினாள். கார் நகர்ந்து வேகம் பிடித்தது. கோபிநாத் சொன்னான், வழக்கமாய் நான் இந்த ரூட்ல வர மாட்டேன். இன்னைக்கு என்னமோ இந்த ரோட்டு வழியா போகலாமேன்னு நினைச்சேன். உங்களுக்கு உதவ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ நீங்க எங்கே போயிட்டு வர்றீங்க? ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரமணியோட ஆடியோ விஷுவல் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போயிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிறேன். மிஸ்டர் புவனேஷ் வீட்டில் இருக்கிறாரா, கம்பெனியில் இருக்கிறாரா? கம்பெனியிலே. அவரோட ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ் என்ன? என் கூட சண்டை போடுறது. கோபிநாத் சிரித்தான். உங்களுக்கும் அவருக்கும் ஏன் அடிக்கடி சண்டை வருது? ஜாதக பொருத்தம் பார்த்துத்தானே கல்யாணம் பண்ணினாங்க. 10க்கு 8 பொருத்தம் இருந்தது. பின்னே ஏன் சண்டை? மனப்பொருத்தம் 10க்கு 0. கார் இருட்டான ரோடில் ஓடி அந்த பங்களாவுக்குள் நுழைந்த போது மழை தன் வேகத்தை கூட்டியிருந்தது. பங்களா இருட்டில் நிசப்தமாய் நின்றிருந்தது. காரை விட்டு இறங்கி பின்பக்க கதவை திறந்துவிட சௌகார்த்திகாவும் இறங்கினாள். வாங்க மிஸ்ஸஸ் சௌகார்த்திகா. போர்ட்டிகோ படியேறி கொண்டே கதவை நோக்கி போன கோபிநாத் பின்னால் வந்து கொண்டிருந்த சௌகார்த்திகாவை திரும்பி பார்த்து சை என்றான். என்னங்க, அம்மா வீட்டை பூட்டி விட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா? நோனோ, என்கிட்ட ஒரு சாவி இருக்கு. அம்மா உங்க விசிட்டே ஒரு சர்ப்ரைஸா இருக்குமேன்னு நினைத்தேன். இன்னொரு நாள் வந்தால் போகுது. பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சாவியை எடுத்து பூட்டின வாய்க்கு கொடுத்தான். பூட்டு கலன்று தொங்கியதும் கதவை தள்ளி உள்ளே போனான். வரவேற்பறையின் ஸ்விட்சுகளையும் ஹாலின் சுவிட்சுகளையும் தட்டிவிட்டு குபீர் குபீர் என அறைகளில் வெளிச்சம் பற்றி கொண்டது. மிஸ்ஸஸ் சௌகார்த்திகா, வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருங்க. நான் கார் ஷெட்டுக்கு போய் அந்த ஃபேன் பெல்ட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரம். 2 நிமிஷம், வந்துடுறேன் சொல்லிக்கொண்டே வெளியே போனான் கோபிநாத். சௌகார்த்திகா வரவேற்பறையை தாண்டி ஹாலுக்குள் நுழைந்தாள். வெளிர் பச்சை நிற டிஸ்டம்பர் தடவி கொண்ட சுவர்கள் கண்களை இதமாய் வருடிவிட்டன. கன்னியாகுமரி சூரியோதயம் கார் நிறத்தில் வால் பிக்சராய் ஒட்டப்பட்டிருக்க அதற்கு கீழே த பிகஸ்ட் லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்ற வாசகம் தெரிந்தது. ஹாலின் வலது பக்க அறையில் நிறைய பிசினஸ் பாஷை பேசும் புத்தகங்கள் முக்காடிட்டு கொண்டு டிவி செட், வெண்ணெய் நிறத்தில் ஃப்ரிட்ஜ், ஆலிவ் நிற காட்ரேஜ். அதற்கு அடுத்த அறைக்குள் நுழைந்தாள். படுக்கை அறை, இரட்டை கட்டில், ஃபோம் மெத்தை, கட்டிலுக்கு மேலே சுவரில் பிறந்தமேனியாய் மல்லாந்து படுத்து கண்ணை சுமட்டும் ஒரு மியாமி கடற்கரை பெண். லேசாய் அதிர்ந்து போன சௌகார்த்திகா முகச்சுளிப்போடு திரும்ப எத்தனித்த வினாடி அவளுடைய தோளின் மேல் ஒரு கை விழுந்தது. திரும்பினாள். அவளுக்கு வெகு அருகில் கோபிநாத் விஸ்கி வாசனையோடு கேட்டான், அந்த படம் உனக்கு பிடிக்கலையா சௌகார்த்திகா? அத்தியாயம் 9. கண்களுக்குள் சின்ன சின்ன பூகம்பங்கள் நிகழ கோபிநாத்தை பார்த்து கொண்டே மெல்ல பின்வாங்கினாள் சௌகார்த்திகா. உதடுகள் தன்னிச்சையாய் உதறி வார்த்தைகளை உதிர்த்தன. கோபிநாத். கோபிநாத் புன்னகைத்தான். கோபிநாத், நீங்களா எப்படி? உங்களை ஒரு ஜென்டில்மேனா நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லாதே சௌகார்த்திகா. நான் ரொம்பவும் மோசமானவன். இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தால் 3rd கிளாஸ் லோவர். உன்னை மாதிரியான அழகான பெண்கள் என் கண்ணில் பட்டுட்டா அவங்க இந்த பெட்ரூமுக்கு வந்தே ஆகணுங்கிறது இந்த கோபிநாத்தோட சட்டம். எந்த பொண்ணுக்கு ஒரு வீக்னஸ் உண்டு. அந்த வீக்னஸை நான் உபயோகப்படுத்தி அவங்களை இங்கே கொண்டு வருவேன். இன்னைக்கு நீ. வெளியே மழை இறைந்து கொண்டிருக்க சௌகார்த்திகா குரலை அடக்கி மெதுவாய் கர்ஜித்தாள். இதோ பார் கோபிநாத், உன்னோட மரியாதை கெடுறதுக்கு முன்னாடி என்னை வெளியே அனுப்பிச்சிடு. மரியாதையா?
சிரித்தான் கோபிநாத். அது என்கிட்ட இருக்குது, இருந்தா தானே கெடுறதுக்கு. என்கிட்ட இல்லாத ஒன்றை பத்தி நான் எதுக்காக கவலைப்படணும்? சௌகார்த்திகாவின் அடிவயிற்றில் சின்னதாய் ஒரு அக்கினி குண்டம் உற்பத்தியாகி அனலை வீசியது. பயம் இருதயத்தை தடவி விட்டாலும் துணிச்சலை வரவழைத்து கொண்டு கத்தினாள். வீணா ஒரு விபரீதத்தை தேடிக்காதே கோபிநாத். அவருக்கு விஷயம் தெரிஞ்சால் நீ உயிரோடு இருக்க மாட்ட. யாருக்கு? உன் புருஷனுக்கா? அவன் பிசினஸை பத்தி கவலைப்படுறா ஆசாமி, பொண்டாட்டியை பத்தி கவலைப்பட மாட்டான். அசோசியேஷன் சேர்மன் போஸ்ட் என்கிற எலும்பு துண்டை அவன் கண் முன்னாடி தொங்க விட்டிருக்கேன். அந்த நாயோட பார்வை பூராவும் அது மேலேதான் இருக்கும். டேய்! பற்களை கடித்தாள் சௌகார்த்திகா. உன் புருஷனை நாயின்னு சொன்னதுமே உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. என்னையும் டேயின்னு கூப்பிட்டுட்ட. பரவாயில்லை, அப்படி கட்டிலுக்கு போயிடலாமா? ஆத்திரமும் ஆவேசமுமாய் கோபிநாத்தின் கன்னத்தை நோக்கி கைகளை வீசினாள் சௌகார்த்திகா. பாதி வழியிலேயே அவளுடைய கையை கப்பென்று பிடித்த கோபிநாத், எகுத்தனமான பிடி. பிரயோசனமில்லை சௌகார்த்திகா. இந்த கோபம், ஆத்திரம், பிடிவாதம் இதெல்லாம் இந்த ரூமில் இந்த கோபிநாத் கிட்ட எடுபடாது. மழையில ரொம்பவும் நனைஞ்சிட்ட. சேலையை உருவி அப்படி காயப்போடேன் சொல்லிக்கொண்டே அவள் எதிர்பார்க்காத ஒரு வினாடியில் சேலை தலைப்பை பற்றி விறுவிறுவென இழுத்தான் கோபிநாத். கண்ணிமைப்பதற்குள் சேலை அவன் கையில் கும்பலாய் சிக்க பெட்டிக்கோட்டும் பிளவுஸுமாய் அறையை சுற்றி ஓடினாள் சௌகார்த்திகா. சேலையை சுவரோரமாக வீசிவிட்டு கன்னத்தை சொரிந்து கொண்டு சிரித்தான் கோபிநாத். டான்ஸ் பண்ணி பண்ணி உடம்பை அமர்க்களமா வச்சிருக்க சௌகார்த்திகா. அடடா, பெட்டிக்கோட்டும் ஈரமாயிருக்கு போலிருக்கே, அதை முருவி காயப்போடேன் சொல்லிக்கொண்டே அவளை நோக்கி நகர்ந்தான் கோபிநாத். நோ! வீறிட்டாள். நெருங்கினான் கோபிநாத். நோ, பக்கத்தில் வராதே. அவன் வந்தான். அவள் மிரட்சியோடு பின்வாங்க குபீரென்று அவளுடைய இடுப்புக்கு கை கொடுத்து அள்ளி கொண்டான். அணைத்து கொண்டு கட்டிலை நோக்கி நடந்தான். திமிரி திட்டினாள். யூ யூ ராஸ்கல்! திட்டு திட்டு! யூ நாட்டி பிச்! பாராட்டுக்கு வந்தனம். கட்டிலில் அவளை எறிந்துவிட்டு தன்னுடைய ஷர்ட் பட்டன்களை கவிழ்த்தான் கோபிநாத். உன்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு இங்கேதான் சௌகார்த்திகா. வெளியே கொட்டுற மழைதான் மியூசிக். சௌகார்த்திகா திகிலுறைந்து போன விழிகளோடு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே கட்டிலில் நகர்ந்தாள். கோபிநாத் வெற்று மார்போடு கட்டிலின் நுனியில் உட்கார்ந்தான். அதே வினாடி பங்களா ஹாலின் முன்புறத்தில் சில்லீர் என்ற சத்தம் கேட்டது. ஏதோ கண்ணாடி உடையும் சத்தம். கோபிநாத் ஒரு சின்ன அதிர்ச்சிக்கு போனான். குழப்ப முகத்தோடு கட்டிலை விட்டு கீழே இறங்கினான். மார்புக்கு எக்ஸ்குறி போட்டு கண்களில் ஏராளமான திகிலோடு சுவரோரமாக ஒண்டியிருந்த சௌகார்த்திகாவை ஆட்காட்டி விரலை காட்டி எச்சரித்தான். மூச்சு காட்டாமல் அப்படியே உட்கார்ந்திருக்கணும். காத்து அடிச்சு கண்ணாடி ஜன்னல் உடைஞ்சிருக்கணும். நான் போய் பார்த்துட்டு வர்ற வரைக்கும் நீ இருக்கிற இடத்தை விட்டு அசையக்கூடாது சொல்லிக்கொண்டே திரும்பியவன் முதுகுத்தண்டின் முக்கிய சந்திப்பில் சுளீரென்று உறைந்து போனான். அரைவாசலை அடைத்த மாதிரி அரவிந்தாட்சன் நின்றிருந்தான். மழைநீர் தலைமயிரின் பிரிகளிலிருந்து நிதானமாய் சொட்டி கொண்டிருந்தது. கோபிநாத்தை வெறித்து பார்த்த கண்களில் உக்கிரமான சிவப்பு. அவனுடைய வலது கையில் மடக்கின குடை. சுவரோரமாய் ஒண்டியிருந்த சௌகார்த்திகா ஒரு சந்தோஷ சிரிப்போடு அரவிந்தாட்சன் என்று கத்திக்கொண்டே பாய சட்டென்று குறுக்கே கை நீட்டி மறித்தான் கோபிநாத். சிரித்தான். அதிகமா சந்தோஷப்படாதே சௌகார்த்திகா. இவன் சினிமா ஹீரோ இல்லை. இவனாலே உன்னை காப்பாற்ற முடியாது. வழி தவறி உள்ளே வந்திருக்கான். அரவிந்தாட்சன் 2 அடி முன்னால் வந்தான். மெல்லிய குரலில் ஆனால் கோபம் அனலாய் தெரிக்க சொன்னான். கோபிநாத், அவங்கள முதல்ல வெளியே போக விடு. எவங்கள? கிண்டலாய் கேட்டான் கோபிநாத். கோபிநாத், இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். மரியாதையா அவங்கள வெளியே அனுப்பிவிடு. அட, அனுப்பாட்டி நீ என்னடா பண்ணுவ? உனக்கும் எனக்கும் மத்தியில் ஏற்கனவே ஒரு பகை நெருப்பாட்டம் இருக்கு. என்னோட குழந்தை ராணிக்காக அதையெல்லாம் மறந்துட்டு வர்றேன். உன்னால இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன்னு பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. உன் முன்னாடியே நான் இவளை தொடரேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு பார்க்கலாம். கோபிநாத் சொல்லிக்கொண்டே சௌகார்த்திகாவை நோக்கி வேகமாய் போனான். சௌகார்த்திகா நடுங்கினாள். முழு உடம்பையும் சுருட்டி சுவரோரமாய் உட்கார்ந்தாள். அரவிந்தாட்சன் கத்தினான் வெறியோடு. கோபிநாத்! கத்தின அரவிந்தாட்சனை திரும்பி கூட பார்க்காமல் அவளை நெருங்கினான். அடுத்த வினாடி
என்று தீயால் சுட்ட மாதிரி பிடரியில் அந்த அடி விழ துள்ளி திரும்பினான் கோபிநாத். அரவிந்தாட்சனின் கையிலிருந்த குடை இன்னொரு செமத்தியான அடிக்கு தயாரியாகிக் கொண்டிருக்க அந்த வேகத்தை மணிக்கட்டில் தடுத்து நிறுத்தினான் கோபிநாத். ஒரு விகார இழிப்போடு சொன்னான், மரியாதையா போயிடு. நீ அவங்களை தொட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த ரூமுக்குள்ளே வந்த எந்த பெண்ணையும் நான் தொடாமல் விட்டதில்லை. என் விஷயத்தில் குறுக்கிடாமல் அப்படி ஒதுங்கி நின்று வேடிக்கை பாரு. ஃப்ரீயா ஒரு லைவ் ஷோவை பார்த்த மாதிரி இருக்கும். டேய்! அரவிந்தாட்சன் ஒரு சின்ன பிரளயமாக மாறினான். மூளை பிரதேசத்தில் பக்கென்று ஒரு ஆவேசத்தீ பற்றி கொண்டது. இரத்தம் நிஜமாகவே கொதித்து கொண்டது. இரத்த நாளங்களில் உஷ்ணம் ஓடியது. முகமும் கண்களும் கூடுதல் சிவப்பை வாங்கி கொள்ள நீட்டிய குடையோடு கோபிநாத் மேல் பாய்ந்தான். கோபிநாத் அரவிந்தாட்சனை சுலபமாய் தடுத்து அவனுடைய கழுத்தை வாகாய் பற்றி கொண்டான். வலதுகால் முட்டியை எல் மாதிரி உயர்த்தி அரவிந்தாட்சனின் வயிற்றில் நெக்கென்று இடித்தான். தாடையிலும் மூக்கு பிரதேசத்திலும் முஷ்டியை வேகமாக பாதிக்க இரத்தம் எட்டி பார்த்தது. ரொம்பவும் சுலபத்தில் சுவரோரமாய் சுருண்டான். சௌகார்த்திகா வீறிட்டபடி அவனை நெருங்கினாள். கோபிநாத், அவரை ஒன்றும் பண்ணிடாதே. நாளைக்கு அவர் குழந்தையை ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா கூட்டிட்டு போகணும். ஓ, ஊர் பூராவும் பிச்சை எடுத்த காசில் அமெரிக்கா போக போறானா? 100ல் ஒருத்தனுக்குத்தான் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும். பயப்படாதே சௌகார்த்திகா, பயலுக்கு வெறும் மயக்கம்தான். அரை மணி நேரம் கழிச்சுத்தான் கண் முழிப்பான். அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம காரியத்தை பார்ப்போமா? நோ. உடம்பை சிலிர்த்து பின்வாங்கினாள். பாத்தியா, மறுபடியும் முரண்டு பண்ற. நான் தொட்ட பின்னாடி உன்னோட கற்பு போயிடுமோன்னு பாக்குறியா? நீயாவே இஷ்டப்பட்டு கெட்டு போனாதான் கற்பு அவுட்டானதா அர்த்தம். நோ, என் பக்கத்திலே வராதே. சௌகார்த்திகா மெல்ல மெல்ல பின்வாங்கி நகர்ந்து கொண்டே போய் சுவரோடு தடால் என்று முட்டி கொண்டு நின்றாள். மிரள மிரள பார்த்தாள். கோபிநாத் சிரித்தான். கட்டில் வேண்டாம், இங்கே வச்சுக்கலாமா? சொல்லிக்கொண்டே போய் அவளுடைய புஜத்தின் மேல் கையை வைத்தான். தன்னுடைய 80 கிலோ உடம்பை அவள் மேல் வியாபித்து தன்னுடைய பிசுபிசுப்பான கையால் அவளுடைய மோவாயை பற்றி முகத்தை நிமிர்த்தி உதடுகளை பார்த்தான். லேசாய் லிப்ஸ்டிக் பூசி இருக்கிறது போலிருக்கே. சௌகார்த்திகா திமிறினாள். புவனேஷ் ஒரு மடையன். உன்னை மாதிரி எனக்கு ஒரு அழகான பெண்டாட்டி இருந்தால் நான் பிஸ்னஸை கவனிக்க என்னோட கம்பெனிக்கு போகவே மாட்டேன். சொல்லிக்கொண்டே சௌகார்த்திகாவின் உதடுகளை நோக்கி குனிந்தான் கோபிநாத். அதே வினாடி பின்தலையில் இடியாய் இறங்கியது அந்த அடி. மண்டைக்குள் எதுவோ பொத்து கொண்டு உள்ளே நுழைந்த மாதிரியான உணர்வு. என்றபடி திரும்பினான் கோபிநாத். பார்வையில் மசமசப்பு தட்டியது. கண்களை கொட்டி பார்த்தான். அரவிந்தாட்சன் எமதர்மன் மாதிரி நின்றிருக்க கையிலிருந்த குடையின் இரும்பு முனையிலிருந்து இரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. யூ! கத்திக்கொண்டே தடுமாற்றமாய் பாய்ந்தான். சட்டென்று காலை இடறி விட்டான் அரவிந்தாட்சன். அந்த ஆவேசமான இடரலில் கோபிநாத் பின்பக்கமாய் நடுக விழுக அரவிந்தாட்சன் குடையின் முன்புற கூர்மையை நீட்டிக்கொண்டிருந்த ஸ்டீல் கம்பியை முனையால் 2 அடிக்கு மேலே உயர்த்தி உடம்பின் பலத்தை பூராவும் திரட்டி கோபிநாத்தின் தொண்டை குழியில் இறக்கினான். சத்! அவனுடைய தொண்டை நின்று பீறிட்ட சூடான இரத்தம் அரவிந்தாட்சனின் முகத்தில் புள்ளி புள்ளியாய் தெரித்து. அப்படியும் அரவிந்தாட்சனின் ஆவேசம் அடங்குகிற மாதிரி தெரியவில்லை. ஒளிடா பணக்கார பொறுக்கி நாயே! பற்களை கடித்து கோபிநாத்தின் தொண்டை குழியில் செருகி நின்ற குடையின் இரும்பு முனையை உருவி மறுபடி மேலே உயர்த்தி அவனுடைய அடி வயிற்றில் இறக்கினான். நச்! இன்னொரு வழி கிடைத்து விட்ட சந்தோஷத்தில் இரத்தம் குபுகுபுத்து பொங்க கோபிநாத் ஸ்லோ மோஷனில் துடித்தான். அரவிந்தாட்சன் தன் முகத்தை தரித்திருந்த இரத்த துளிகளை புறங்கையால் துடைத்து கொண்டே துடித்து கொண்டிருந்த கோபிநாத்தை பார்த்தான். உக்கிரம் கண்களில் நெருப்பாய் தெரிந்தது. சரியாய் 1 நிமிஷ துடிப்பு. 2வது நிமிஷத்தின் முதல் வினாடியில் கண்கள் மேற்கூரையை வரிக்க கோபிநாத் இரத்தக்கரையில் நிசப்தமாகி அடங்கினான். பங்களாவுக்கு வெளியே காற்று விசிலடிக்க மழை இரைச்சலாய் பெய்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 10. அறையில் கனத்து கிடந்த நிசப்தத்தை சேதப்படுத்தி கொண்டு மெதுவாய் நடந்த அரவிந்தாட்சன் சுவரோரமாய் கிடந்த ஈரமான சேலையை கையில் எடுத்து கொண்டபடி சௌகார்த்திகாவை நெருங்கினான். அவள் உறைந்து போய் சுவருக்கு சாய்ந்து நின்றிருந்தாள். பயத்தில் உதடுகள் லேசாய் பிளந்திருக்க அரவிந்தாட்சனையே பார்த்தாள். கட்டிக்கிட்டு புறப்படுங்கம்மா. அரவிந்தாட்சன்?
பேச திணறினாள். சொல்லுங்கம்மா, நீங்க கொஞ்சம் நிதானம் காட்டியிருக்கலாம், அவசரப்பட்டுட்டீங்க. அரவிந்தாட்சன் கசப்பாய் புன்னகை செய்தான். இந்த அவசரம் நியாயமான அவசரம் அம்மா. இவையனை நேருக்கு நேர் எதிர்த்து தாங்கி உங்களை காப்பாற்ற என்னால் முடியாது. அதுதான் இப்படி. குடையின் முனையை காட்டினான் அரவிந்தாட்சன். சிவப்பு பெயிண்டில் முக்கி எடுத்த மாதிரி கோபிநாத்தின் இரத்தத்தோடு அது தெரிந்தது. சௌகார்த்திகா மறுபடி தன் பயம் கலந்த பார்வையை இரத்த கொசகொசப்போடு பிணம் கிடந்த கோபிநாத்தின் பக்கமாய் போட்டாள். எனக்கு பயமாயிருக்கு அரவிந்தாட்சன். எதுக்காக பயப்படுறீங்க? சேலையை கட்டிக்கிட்டு புறப்படுங்க, திடுக்கிட்டாள் சௌகார்த்திகா. நான் புறப்படுறதா? அப்போ நீங்க? போலீஸில் போய் தகவல் சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தவனே சட்டென்று இடமறித்தாள் சௌகார்த்திகா. போலீஸுக்கு போக போறீங்களா? ஆமாம். எதுக்கு? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? கொலை பண்ணியிருக்கேன், குற்றத்தை ஒத்துக்க வேண்டாமா? குற்றத்தை ஒத்துக்க போறீங்களா? என்னன்னு சொல்லி? எனக்கும் இவனுக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருந்தது. அதை காரணம் காட்டி குற்றத்தை ஒத்துக்கொள்ள போகிறேன். நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. அந்த கொலை சம்பந்தமா உங்க பேர் வெளியே வராம பாத்துக்கிறேன். அரவிந்தாட்சனையே பார்த்தாள் சௌகார்த்திகா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என்ன அரவிந்தாட்சன், நிலைமையை புரிஞ்சுட்டு பேசுறீங்களா, புரியாம பேசுறீங்களா? நீங்க போலீஸில் போய் சரணடைஞ்சா நாளைக்கு ராணியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவ கூட அமெரிக்கா புறப்பட்டு போறது யாரு? அரவிந்தாசனின் முகம் மாறியது. கவலைப்பட்டு கண்களில் பயமானான். திணறலான குரலில் சொன்னாள், எனக்கு அது சுத்தமா மறந்து போச்சுமா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அவனுடைய கண்களில் நீர் மல்கியது. நான் சொன்னபடி நீங்க கேட்பீங்களா அரவிந்தாட்சன்? சொல்லுங்கம்மா. முதல்ல அந்த பாத்ரூமுக்கு போய் குடையை கழுவுங்க. அம்மா. போங்க, நான் சொன்னதை செய்யுங்க. சரிம்மா. இடது பக்க மூலையில் இருந்த பாத்ரூமின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் சலசலவென்று குழாய் தண்ணீரை சத்தத்தோடு குடையில் படிந்திருந்த இரத்தத்தை கழுவி விட்டு கொண்டு இருந்தான் அரவிந்தாட்சன். சேலையை சுட்டி கொண்டு வெளியிலே காத்திருந்த சௌகார்த்திகா அவனை ஏறிட்டாள். நீங்க கொண்டு வந்த எதையும் விட்டுலையே, நல்லா பார்த்துக்குங்க, பின்னாடி தொந்தரவாயிடும். அரவிந்தாட்சன் மெல்லிய குரலில் சொன்னான். என்னோட வைஃப் தேவிகா செத்து இன்னைக்கு 8 வருஷம் ஆகுதம்மா. அவளுக்கு சாவு இயற்கையா வரையில, அவளவே தேடிக்கொண்ட சாவுதான். சௌகார்த்திகா அதிர்ந்து போய் அவனை பார்க்க அரவிந்தாட்சன் தொடர்ந்தான். கோபிநாத்தோட கம்பெனியில் என்னோட வைஃப் தேவிகா டைப்பிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ ராணிக்கு 2 வயசு. எப்பவுமே கம்பெனியில் இருந்து 6 மணிக்கு வீடு திரும்பிடுவா தேவிகா. அன்னைக்கு ராத்திரி 8 மணி ஆயும் அவ வராம போகவே ராணியை பக்கத்து வீட்டுல விட்டுட்டு தேவிகாவை தேடிக்கிட்டு கம்பெனிக்கு போனேன். நான் போன போது அவ கம்பெனி கேட்டில் இருந்து வெளியே வந்துட்டு இருந்தா. தலையெல்லாம் கலைஞ்சு நெத்தி பொட்டு அழிஞ்சு என்னமோ மாதிரி இருந்தா. நான் வழி பூராவும் காரணம் கேட்டு வர்றேன். அவ ஒண்ணுமே பேசல. வீட்டுக்கு வந்ததும் பேசாம படுத்துக்கிட்டா. உடம்பு சரியில்லைன்னு அவ சொன்னதை நான் நம்பிட்டேன். மறுநாள் காலையில கண் விழிச்சு பார்த்தப்போ தேவிகா செத்திருந்தா. பக்கத்துல ஒரு லெட்டரும் இருந்தது. படிச்சு பார்த்தேன். கோபிநாத் அவனை நாசம் பண்ணிட்டதாகவும் அந்த கரைப்பட்ட உடம்போடு வாழ விரும்பாததினால் விஷம் எடுத்துக்கிட்டதாகவும் தான் கெட்டுப்போன விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதென்றும் கோபிநாத்தை பழிவாங்குற முயற்சியிலே நான் ஈடுபட்டால் ராணி அனாதையாயிடுவா என்னும் லெட்டர் எழுதி வச்சிருந்தா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே நான் விஷயத்தை வெளியே சொல்லல. ராத்திரி பூராவும் அடிச்ச காய்ச்சலில் தேவிகா செத்து போயிட்டதா நான் சொன்ன பொய்யை எல்லோரும் நம்பினாங்க. குழந்தை ராணிக்காக கோபிநாத்தை பழிவாங்குற எண்ணத்தை விட்டேன். ஆனால் இன்னைக்கு எதிர்பாராத விதமாக உங்களை காப்பாத்துறதுக்காக அவனை நான் கொன்றிருக்கேன். பெய்து கொண்டிருந்த அந்த மழையிலும் சௌகார்த்திகாவின் கண்களில் நீரை சுறுசுறுவென்று சுரந்து விட்டது. தழுதழுப்பான குரலில் கேட்டாள், உங்களுக்கும் அவனுக்கும் இருந்த பகை வெளியே யாருக்கும் தெரியாதே? யாருக்கும் தெரியாது. அடுத்த தெருமுனைக்கு வந்தபோது அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ மட்டும் நின்றிருந்தது. டிரைவர் சொன்ன அநியாய வாடகையை ஒத்துக்கொண்டு ஆட்டோவில் இருவரும் ஏறினார்கள். ஃபேன் பெல்ட்டை வாங்கி கொண்டு அதே ஆட்டோவில் கார் நின்றிருந்த இடத்திற்கு அரவிந்தாட்சனும் சௌகார்த்திகாவும் வந்தபோது வானம் தன் வாயை சாத்தி இருந்தது. மழை சுத்தமாய் நின்று போய் மரங்களின் கிளைகளில் சிலீர் சிலீர் என்று நீரை சொட்டி கொண்டிருந்தன. ஆட்டோவை அனுப்பிவிட்டு காரை நெருங்கினார்கள். ஃபேன் பெல்ட்டை நீங்களே மாட்டுவீர்களா அரவிந்தாட்சன்? மாட்டிடலாமம்மா. பெல்ட்டை காகிதத்தினின்று உருவியவன்
கார் சாவியை கொடுங்கம்மா என்றான். கார் சாவிக்காக மார்பு பகுதியிலிருந்து கையளவு பர்ஸை தொட்டு பார்த்தாள். ஹக் என்று அதிர்ந்தாள். என்னம்மா? கார் சாவி வச்சிருந்த பர்ஸ் கோபிக்கிட்ட போடாட்டி இருந்தப்ப எகிறி கீழே விழுந்து அரவிந்தார்சன் பதட்டமானான். அப்போ அந்த கார் சாவி பர்ஸ் இந்த நிமிஷம் அங்கே இருக்கு. ஆமா, ஒரு 10 நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கம்மா, நான் போய் அந்த கார் சாவியை கொண்டு வந்துடுறேன். வேகமாய் தலையாட்டி மறுத்தாள் சௌகார்த்திகா. வேண்டாம் அரவிந்தார்சன், போகாதீங்க. போனால் ஆபத்துல மாட்டிக்குவீங்க. போகாம இருந்தா தான்மா ஆபத்து. சாவி இல்லாமல் நீங்கள் காரை கிளப்ப முடியாது. இந்நேரம் அந்த வீட்டுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நான் பங்களாவுக்கு பின்பக்கமா போய் நிமிஷத்தில் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படின்னா உங்க கூட நானும் வர்றேன். வேண்டாம்மா, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் வேகமா ஓடுற அளவுக்கு உங்களாலே ஓட முடியாது. 10 நிமிஷம், நான் வந்துடுறேன் சொல்லிக்கொண்டே மழை நீரில் ஓட ஆரம்பித்தான் அரவிந்தார்சன். தட் தட். சௌகார்த்திகாவின் இருதயம் இராணுவ அணிவகுப்பு பேரேடில் அடிக்கப்படும் ஒற்றை அடி பேண்ட் வாத்தியமாய் அதிர்ந்து அடங்கியது. மெல்ல காரின் பேனட்டுக்கு சாய்ந்து கொள்ள திரும்பியவள் அதிர்ந்தாள், வியர்த்தாள். காருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு மரத்துக்கு கீழே ஒரு நெருப்பு கண் தெரிந்தது, அசைந்தது. உற்று பார்த்தாள். சிகரெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இதோட முடிச்சு கொள்கிறேன். நாளைக்கு இதுண்ட பார்ட் 3யோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைகூறி விடைபெறுவது பிரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் now.